இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்களாகட்டும், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகட்டும், ரெண்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நேற்று பல்வேறு சர்ச்சைகள் இருந்ததை பார்க்கும்போது, குறிப்பா சாப்பாடு விவகாரத்துல பல சண்டைகள் இருந்ததெல்லாம் பார்க்கப்படுது. இன்னைக்கு அந்த சண்டையை கெமி கன்டினியூ பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதையும் அதை தாண்டி நேற்று நடந்த அந்த டாஸ்க்கு அதுல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம். நான் உங்க ஹரிஷ் சமூக பேசுறதுக்காக பிரியவர் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம விட்டு விட்டு தான் கமெண்ட்ஸ் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃப்ராஸ்டி போட்டிருக்காரு. ஓ மை காட், பிரியாஸ் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் மை தாட்ஸ் போட்டிருக்காரு. தேங்க்யூ அப்படின்றத சொல்றேன். ஏன்னா என்ன சேலிங் அந்த சேம் போட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பீட் பாக்ஸ் இஸ் அனாயிங் டு த கோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், பீட் பாக்ஸ் இஸ் அனாயிங் டு த கோர். இதுல இன்னொன்னு சுபிக்ஷா வர ஜாயின் பண்ணிட்டு, அது ஆக்சுவலி பீட் பாக்ஸே கிடையாது இவங்க போடுறது. அதுக்கு இவங்க பேர் வச்சிருக்கிறது பீட் பாக்ஸ். இது வேறயா? ஓகே, நினைக்கிறேன். அமித்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே சாண்டிட்டே பீட் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களாம். ஓகே, சோ அது ஆக்சுவலி பீட் பாக்ஸே கிடையாது. பீட் பாக்ஸ்ன்றதே வேற. இவங்க ஒரு ஹிப்ஹாப் இதுல போற மாதிரி போயிட்டு அதுக்கு பேர் பீட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. சோ நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். அப்புறம் வக்ரம் ஷோஸ் ஜெலஸ் அகெயின்ஸ்ட் சாண்ட்ரா அண்ட் பிரஜன். எஸ், நீ வேற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லு. ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா இருந்தாக்க எப்படி விளையாடுறது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லு, பரவாயில்ல. அதை விட்டுட்டு நான் என் பொண்டாட்டி கூட அந்த பாட்டு கேட்கிறப்ப எனக்கு கஷ்டமா இருக்குது அது இதுன்னா தட் இஸ் மிஸ்ஸிங்னஸ். அதுக்கு நீ வேற இது வச்சுக்கோ. இவங்களை இது பண்ணக்கூடாது. ஒரு ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்ணு முன்னாடி ஒன்னா இருக்கிறது பிடிக்கலனாக்கா ஆஸ் அ காம்படேட்டரா பிடிக்கலன்னு சொல்லு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே பிடிக்கல அப்படின்றது நாட் ஃபேர். கனி இஸ் அ ரியல் விச்ன்னு சொல்றாங்க. எஸ் அப்படின்றது சொல்றேன் நானு. ஏன்னா நான் டே ஒன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் கனீஸ் விச் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் இஸ் வக்ரம்ஸ் சொம்புன்றாரு. ஆமா, அதத்தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்லி இது பண்ணாலும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குதுன்றதுதான் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். சபரி இஸ் டிராமா கிங். அமித் இன்சிஸ்டிங் பாரு டு ஆஸ்க் சாரி டு வக்ரம். அது எதுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காருன்றது தெரியல. எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. அப்புறம் எஸ் ஹரிஷ், பிரியா ராமன் டிசர்வ்ஸ் டு கெட் குக் வித் கோமாளி டைட்டில் அப்படின்னு போட்டிருக்காரு. கனி வாஸ் நாட் அட் ஆல் டிசர்வ் ஃபார் குக் வித் கோமாளி டைட்டில். பாபா பாஸ்கர் டிசர்வ்ஸ் டு கெட் விஜய் டிவி ஆல்வேஸ் பயாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. சாரி, பாபா பாஸ்கர் டிசர்வ்ஸ் டு கெட் விஜய் டிவி ஆல்வேஸ் பயாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா, நல்லா பயாஸ்டா இருக்காங்க. குக்கர் கோமாளி ஷோல மாஸ்டர் அவருடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே காட்டினாரு. ஓபனா சொல்லணும்னா மாஸ்டர் அவருடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே காட்டினாரு. அவரை ஏன் வெளியில அனுப்புனாங்க, அவருக்கு ஏன் ஃபைனல்ல நீங்க ஒரு என்ன சொல்றது, அவரை நீங்க அங்கீகரிக்காம விட்டுட்டீங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். என்ன பண்ண ஒரே ஒரு குழம்பு வச்சுக்கிட்டு, கார குழம்பு ஒரு குழம்பு வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. திரும்ப திரும்ப அந்த இன்ஸ்டாகிராம் இது மொக்க போடுறதா இருக்கும். சோ நான் என்ன சொல்றேன், ஒரு ப்ளீசிங்காவும் இல்ல பிளசண்டாவும் இல்ல, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் எனக்கு குக்குமாலி ஷோ நான் பார்த்த வரைக்கும், மாஸ்டர் இருந்த வரைக்கும் அவர் காமெடியும் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அந்த ஷோக்கு. எப்படி பட் சார் எவ்வளவு காமெடி அந்த ஷோல கிரியேட் பண்ணி எவ்வளவு உணர்வுபூர்வமா அந்த ஷோ கொண்டு போனாரோ, அதுக்கு ஈக்குவலா மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டரும் அவ்வளவு ஹெல்ப் பண்ண அந்த ஷோ ப்ரொமோட் பண்ணி கொண்டு போறது. ஆனா அவரை நீங்க அங்கீகரிக்கல. அவர் இதை பெருசா எடுத்துக்க மாட்டார், அது வேற விஷயம். பட் அவர் அங்கீகரிக்கல அப்படிங்கறது எனக்கு இன்னும் அது வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா. என்ன ரஞ்சித் சார் எல்லாம் கூட பேசியிருந்தாரு அதை பத்தி. ஷீ டிசர்வ்ஸ் டு பி த வின்னர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. நம்மளும் பார்த்துட்டு இருக்கும் போது ஷீ டிசர்வ்ஸ் டு பி த வின்னர் அப்படின்றதா சொல்லுவோம். அதுதான் நான் சொல்றேனே, ஷீல்டு. விஜய் சொல்ற மாதிரி ஷீல்டு. என்ன ஷீல்டுனா, அகத்தியன் ஒரு பக்கம், திரு ஒரு பக்கம், ஷீல்டு. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நீங்க அனுப்பாதீங்க ஷோக்கெல்லாம். எப்போ நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்க, உங்களோட பாப்புலாரிட்டி இருக்கு, உங்களோட ஃபேம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்க வீட்டு ஆளுங்களை இந்த மாதிரி ஷோக்கெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்றது. மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. ஏதோ நீங்க ஒரு பீக் ரீச் பண்ணிட்டீங்க, மத்த இருக்கிறவங்களுக்கு ஷோ இது ஒரு சான்ஸை கொடுங்க. நீங்க இந்த ஷோல இது பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் வினர் உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன சொல்றது, பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம்.
இது என்னத்துக்கு அகத்தியன் சார் வந்துட்டு தன் படத்துக்காக வந்துட்டு எத்தனையோ பேருக்கு வாழ்வு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாலும் இப்ப இந்த இடத்துல பல பேரோட வாழ்க்கையை அழிக்கிறாரு அப்படின்றதுதான் நான் எனக்கு இது சொல்றேன். அகத்தியன் சார்ல இருக்கிற மாதிரி திருவோடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது கம்ப்ளீட்டா விஜய் டிவி பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா ஓகே. நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க 2 பேரும் இதுல தலையில்ல. இது வந்து கனியோட கேம், கனி எப்படி வேணாலும் ஆடிக்கிட்டோங்கிற ரேஞ்சில் தான் அவங்க 2 பேர் சைடும் பதில் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தே ஆர் நாட் இன்டர்ஃபியரிங். இது சேனல் எதுக்காக பண்றாங்க, இல்ல வந்து அவன் ஏற்கனவே ஒன்ஸ் வந்து பிக் பாஸ் டைட்டில் வினர் வந்து இன்னைக்கு இப்போ குக்கித் கோமாளி டைட்டில் வினர் மாதிரி மறுபடியும் இதுல வந்து குக்கித் கோமாளி டைட்டில் வினர் வந்து பிக் பாஸ் டைட்டில் வினர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ராஜுக்கு ஈக்குவலா கனியை கொண்டு வரணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும் பாக்குறாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை கனி வெளியே வந்தாலும் விஜய் டிவில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் அஷூரன்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா இருக்காது. சோ இது ஒரு பக்கம் அகத்தியன் அண்ட் திரு ஒரு பக்கம் இருந்தாலும் நேத்தோ முந்தோ விஜயலட்சுமி நல்ல பேராகிராஃபா வந்துட்டு கனியை பத்தி போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு விருப்பமே இல்ல போனாங்கன்னு தயவு செய்து கூப்பிட்டு விருப்பம் இல்லாத ஒரு ஆளை அனுப்பி எங்க உயிரை ஏன் எடுக்கிறீங்கன்றதுதான் நாங்க கேட்கிறோம். இவ்வளோ வெஞ்சன்ஸ் இவ்வளோ விச் மாதிரி பிஹேவ் பண்ற ஒரு லேடி எதுக்கு அந்த ஷோக்குள்ளோ அப்படின்றதுதான் நான் கேட்கிறேன். இப்போ லெட் ஷி பிளே த கேம் அப்படின்னாக்கா தட்ஸ் ஃபைன். இஃப் ஷி இஸ் பிளேயிங் த கேம்னாக்கா வி ஆர் ஓகே வித் இட். பட் ஷி இஸ் பிளேயிங் இன் அதர்ஸ் லைஃப்ன்றது தான் வந்துட்டு நாங்க மென்ஷன் பண்றோம். ஷி இஸ் நாட் ஓகே ஃபார் அஸ். உங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் ஓகேன்னு நீங்க அனுப்பியிருக்கீங்க, இட்ஸ் நாட் ஓகே ஃபார் அஸ் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க அவங்க எதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கறது இன்னும் புரியல. விஜயுடைய இன்ஸ்டா போஸ்ட் எதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னு புரியல. பட் வந்து ஏதோ ஒரு இடத்துல சாப்பாடு விஷயமாகட்டும், இல்ல அவங்க வந்து குக்கிங் டீம்ல இருந்த விஷயமாகட்டும் அதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த போஸ்ட் வெளிப்படுத்துது. ஸோ அவங்க வந்து இந்த என்ன சொல்றது அன்னைங்கிற ரேஞ்சை ப்ரொஜெக்ட் பண்றாங்கல்ல, அதை பத்தி ஏதோ சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. பட் என்ன சொல்ல வந்திருக்காங்கிறது எனக்கு புரியல. நான் அது எனக்கு சுத்தமா அது என்ன ஐடியா அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து கனி இருக்காங்க, அரோரா அதுல இருக்காங்க, இன்னும் 2-3 கண்டஸ்டன்ஸ்லாம் அந்த வீடியோல வராங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. இல்ல நான் என்ன சொல்றேன், 4 பேர் சாப்பிடுற சாப்பாட்டுல அவ்வளோ உப்பு அள்ளி கொட்டுறவங்க எப்படி ஒரு தாயா இருக்க முடியும்? தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் வந்துட்டு குழந்தைங்களுக்காக வந்துட்டு பாடுபடுறவங்க எவ்வளோ வலிகளை தாங்கிக்கிறவ தான் தாய். நீ தாய் பேயின்றது கூட நீ லாய்க்கு இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் ஷி இஸ் நாட் ஃபிட் டு பி அ தாய், இல்ல ஷி இஸ் நாட் ஃபிட் டு பி அ அம்மா, ஷி இஸ் நாட் ஃபிட் டு பி அ அக்கா, ஷி இஸ் நாட் அட் ஆல் ஃபிட் டு பி அ ஹியூமன் பீயிங்ன்றது தான் நான் சொல்வேன். நான் ஸோ விஜயலட்சுமி ட்ரை டு சேஞ்ச் என்ன சொல்றது, அந்த எடிட்டிங் எல்லாம் கொஞ்சம் கிளீனா பண்ணி போடுங்க அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு உங்க சிஸ்டர் மேல கரிசனம் இருந்தாக்க தயவு செய்து கூட்டிட்டு போயிடுங்க. வி ஆர் நாட் ஓகே வித் இட். இப்போ கமெண்ட்ஸ்ல நான் இன்னொன்னு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஹரிஷ், நீயாச்சும் சொல்லியிருக்கலாமா இருந்தது. மோ எல்லாம் போட்டிருந்தாரு. நம்ம ஒரு கமெண்ட்ஸ் தான் படிச்சோம், ஃப்ராஸ்டியோட கமெண்ட்ஸ். நேதா ஓகே, நேதாஜின்றவரு போட்டிருக்காரு. அப்போ சாண்ட்ரா பார்வதி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. சாண்ட்ரா அண்ட் பார்வதி வந்துட்டு 1000 times பெட்டர் than these people அப்படின்றத நான் சொல்லுவேன். நான் ஏன்னா நாங்க வந்துட்டு இப்ப இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்றோம்னா இட் டசன்ட் மீன் ஃபார் த ஹோல் ஷோ. இந்த ஷோ 100 நாட்களும் வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் பார்வதி 1000 times பெட்டர் than these people கிடையாது. இன்னைக்கு விளையாடின விளையாட்டு, இப்ப இந்த ஒரு வாரம் விளையாடின விளையாட்டை வச்சுதான் நாங்க ஜஸ்டிஃபை பண்றோம். சோ நாளைக்கு இவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாக்க நாங்க இந்த வார்த்தையை வந்துட்டு வாங்கிப்போம். நாங்க இது தே டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படின்றத நாங்க வாங்கிப்போம். சோ இப்போதைக்கு தே ஆர் 1000 times பெட்டர் அப்படின்ற ஃப்ராஸ்டி ரிப்ளை பண்ணிருக்காரு. எஸ், சாண்ட்ரா அண்ட் பார்வதி ஓகே ஃபார் மீன்னு போட்டிருக்காரு. மோ வந்திருக்காரு, வெல்கம் மோ. மோ வந்துட்டு ஆசம் வெல் செட் ஃப்ராஸ்ட், ஐ லைக் இட் அஸ் சப்போர்ட் யூன்னு போட்டிருக்காரு. மோ அகைன் வந்துட்டு பார்வதி அண்ட் சாண்ட்ரா ஆர் 100 times பெட்டர்னு போட்டிருக்காரு. தனியா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. Awesome review. Finally we are back on track as a team. The old witch Kani clearly survived only because of family pull strings during last week eviction. Otherwise she would have been out for sure. Mr. Drama actor Sabari tried to put on a crime performance, but even that failed miserably. And Mr. Vikraman, no creativity whatsoever. Still not sure how he calls himself as a stand-up comedian. His acts and body language are
honestly disgusting. Thanks Mo அப்படின்னு சொல்லி போட்டுச்சிருக்காரு. I didn't get that. ஓகே, நான் தேங்க்யூ மோ அண்ட் ஆசம் ரெவ்யூ போட்டிருக்கீங்க. அது ஆஸ் யூஷுவல் நீங்க போடுறது. ஃபைனலி வி ஆர் பேக் ஆன் ட்ராக் அஸ் அ டீம்னு போட்டிருக்கீங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். நம்ம அந்த ட்ராக்கை உடைக்க கூடாது அப்படின்றத தான் நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட்ஸ் டூ அப்படின்றத சொல்லிக்கிறோம். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தானே ஹரிஷ்? ஓகே, லெட்ஸ் ஸ்டிக் இன் டு த டாபிக் நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கனியை பத்தி பேசிட்டு இருந்தோம், விஜயலட்சுமி பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ விஜயலட்சுமி எல்லாம் வந்துட்டு பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சே அப்படின்ற கவலை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அடுத்தது வந்துட்டு கானா. அது கவலைன்னா எனக்கு கால் வரலையேன்னு ஒரு கவலை, அவ்வளவுதான் மேட்ரு. இல்ல, உனக்கு தான் வரும். இன்கேஸ் என்ன திட்டணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா என் நம்பர் கொடுத்துரு, பரவாயில்ல. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு மஞ்சரி ஃபேமிலி கிட்ட இருந்து தொடர்ச்சியா வந்தது நமக்கு. என்ன திட்டுறதுக்காகனாக்கா நான் வந்துட்டு கிளீனா நான் சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கனி வந்துட்டு எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்றத நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நானு. ஸோ காலை எனக்கு கான்ஃபரன்ஸ் வேணா போட்டு விட்டுடு வந்துச்சுன்னா கால். அடுத்தது லெட்ஸ் டாக் அபவுட் கானா வினோத். கானா வினோத வந்துட்டு இப்பதான் புரியுது நம்மளுக்கு, சுத்தமா ஸ்டஃபே இல்லாத ஒரு பர்சன். பட் பிக் பாஸ் ஆகட்டும், விஜேஸ் ஆகட்டும், எதுக்காக சாண்டியோட என்னோட சிஷ்யன், சாண்டியோட ஃப்ரெண்டுன்னு சாண்டியோட பேரை கெடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. சாண்டி கவின் இந்த காம்போ வந்து இன்னும் எத்தனை சீசன் பிக் பாஸ் நீங்க வச்சாலும் அந்த மாதிரி ஒரு காம்போ வரவே வராது. என்ன அந்த அளவுக்கு பாசம், இந்த என்ன சிரிப்பு, அழுக எல்லாமே இருந்தது அவங்க கிட்ட எல்லாம். எல்லாமே ஒரிஜினலா இருந்தது, ஃபேக் எல்லாம் கிடையாது, டிராமா எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினலா இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. எனக்கு வந்துட்டு நீங்க கானா வினோத் அட்ரஸ் பண்றப்போ சாண்டி ஃப்ரெண்ட் தயவு செய்து பண்ணாதீங்க. he doesn't deserve all these அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, சாண்டி மாதிரி கானா வினோதும் கவின் மாதிரி திவாகரும் இருப்பாங்க, காமெடி ட்ராக்கா கொண்டு போயிடலாம் இதை அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் திவாகர் அவருடைய கமெண்ட்ஸ், சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அன்எக்ஸ்பெக்டடான கமெண்ட்ஸா இருந்தது. அண்ட் கானா வினோதுக்கும் திவாகருக்கும் ஏழாம் பொருத்தம் ஆயிடுச்சு. அது வந்து அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது ஆரம்பத்துல வந்து காமெடி ட்ராக்கா போயிட்டு இருந்தது, திடீர்னு எங்க வந்து இது ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வெளியில அனுப்புனாங்க. இல்லைன்னா வந்து திவாகரை உள்ள வச்சுட்டு காமெடி ட்ராக்கை கொண்டு போக முடியாதுங்க அப்படிங்கிறதும் கிடையாது, கொண்டு போயிருக்கலாம். கனிக்கு அவங்க அட்வைஸ் பண்ணல. கனி வந்து நீங்க கேம் இப்படி பாருங்க அப்படி பாருங்க அட்வைஸ் பண்ணி இப்போ அவங்க கனியை உள்ள வச்சுட்டு இருக்கு இல்லையா, அட்வைஸ் பண்ணிருக்கலாம். இது ட்ராக் மாறி வேற எங்கேயோ போகுது அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. அதனாலதான் திவாகரை வெளியில் அனுப்பிச்சாங்க. பட் சாண்டிக்கு ஈக்குவலா இவரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கறத நான் சொல்லுவேன். வினோத் கிடையாது அப்படிங்கறத நான் சொல்றேன். வினோத் வந்து ரொம்ப வருஷமா கானா பாடிட்டு இருக்காரு, ரொம்ப வருஷமா எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். நிறைய அரசியல் மேடைகள்ல பாத்துருக்கேன். விடுதலை சிறுத்தைகள் நான் பார்த்தவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் மேடைகள்ல நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். திருமாவளவன் சாரோட நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். ஸோ அவர் வந்து பொலிட்டிக்கலி அவர் என்னை பொறுத்தவரை பொலிட்டிக்கலா பாடல்கள் கொடுக்கறதுல ஓகே. பட் வந்து நீங்க பொலிட்டிக்கலா நீங்க இன்னொரு கட்சியை கலாய்க்கிறீங்க, இன்னொரு தலைவரை கலாய்க்கிறீங்கிற அந்த ஒரு இதுல வந்து நீங்க அப்படியே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்சி நீங்க பாடல்களை வச்சு கலாய்க்கிறீங்க அப்படிங்கிறது அது அன்அக்செப்டபிளா இல்ல. ஏன்னா நீங்க ஒரு கட்சி தலைவரை பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவரை வச்சு நீங்க கலாய்க்க முடியாது, அது மேடையில பார்க்கப்படாது. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற கண்டஸ்டன்ட் நீங்க வந்து உங்க பாட்டை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்க முடியாது, அதுவும் அவங்களுக்கு வந்து நாகரிகமா தெரியாது. ஓகே தட்ஸ் ஃபைன் ஹரிஷ். வெளியில வந்துட்டு அவர் கானா அவரோட ப்ரொஃபஷன் நம்ம ஐ டோன்ட் கோ போக் மை நோஸ் இன்டு இட். பட் த வே இப்போ இவர் தர்பூச வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, நான் கேஸ்டிசமே நான் பேசல, ஒரே ஒரு இடத்த எனக்கு காட்டுங்க நான் பேசினத அப்படின்னு சொல்றாரு. ஈவன் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். ஏன்னா இப்போ நீங்க லாஸ்ட்ல நீங்க கேஸ்டிசம் பேசினாருன்னு சொன்ன இடத்துல நீங்க பீப் போட்டு தான் வந்துட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணீங்க. சோ அவர் என்ன பேசினாருன்னு யாருக்குமே தெரியாது. அது நீங்க அந்த பீப் எடுத்துட்டு கொஞ்சம் போட்டீங்கன்னாக்கா இட் வில் பி பெட்டர். இப்போ இவர் வந்துட்டு அந்த அளவுக்கு 10% வந்துட்டு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நான் கேஸ்டிசம் பேசல, எந்த இடத்துலயும் நான் பேசல. பட் இன்னொரு விஷயம் இந்த ஹரிஷ், ஒருத்தரை போட்டு என்ன குத்திட்டே இருந்தாக்கா எவ்வளவு நாளைக்கு அந்த ஆளு சும்மா இருப்பான் சொல்லு? ஏதோ ஒண்ணு என்ன சொல்றது, கோவத்துல பேசுறதுதான். இப்போ திஸ் ஹேப்பன் இன் கமலாசன் சீசன் 2. மணி வந்துட்டு ஒருத்தர் சொல்றப்போ இப்பதான் அவனோட ட்ரூ கலர் வெளியில வருது அப்படின்னு சொன்னப்போ எல்லாமே வந்துட்டு அந்த தப்பான இது எடுத்துக்கினாங்க. அப்ப கமலாசன் சாரே வந்துட்டு அதை தான் எடுத்துட்டாரு.
நாட் ஹிஸ் ஷோயிங் இஸ் ட்ரூ கலர்னா ஹிஸ் ஷோயிங் இஸ் ஒரிஜினாலிட்டி. அவனோட சுய புத்திய காட்டுறான் தான் அர்த்தமே தவிர நம்ம சொசைட்டியோ இல்ல கேஸ்ட் அதெல்லாம் பேஸ் பண்ணி இவங்க பேசுறது கிடையாது. ஐ டோன்ட் நோ, எனக்கு அவ்வளோ பெரிய உலக நாயகனே வந்துட்டு அதை அப்படி போர்ட்ரே பண்ணப்ப எனக்கு அது கஷ்டமா தான் இருந்தது. ஈவன் நவ் அந்த கலர்ன்னு பேசுறப்பெல்லாம் இப்ப இன்னைக்கு பார்த்தேன்னா சோஷியல் மீடியா ட்விட்டர்ல எல்லாம் வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு யாரையோ சொல்றாங்க ஷோயிங் ட்ரூ கலர்ன்னு சொல்றப்போ வந்துட்டு கலரை பேசுறாங்க. That is not at all about color or religion or something else. It is அந்த சுய புத்தி அப்படின்றது தான், உள்ள என்ன இருக்கோ அது வெளியில வருதுன்னு சொல்றது தான். ரிவீல் பண்றாங்க அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அதோட அர்த்தமே அதுதான். பட் ஏன் அந்த மக்களுக்கு புரியலன்னுட்டுன்னு எனக்கு தெரியல. why they are manipulating the word itself, the meaning itselfன்றது எனக்கு தெரியல. புதுசா டிக்ஷனரி போடுறாங்க. பிக் பாஸ் ஷோ பாக்குற பலருக்கும் சரி, பிக் பாஸ் வந்து நடத்துற நிர்வாகத்திற்கும் சரி, அந்த டீமுக்கும் சரி, அதுல இருக்கிற கண்டஸ்டன்ட்டும் சரி, பல வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியல. திவாகர் சொல்ற மாதிரி கண்ட்ரி ஃப்ரூட் அப்படிங்கிறது அவர் வந்து அங்க இருக்கிற லேடி கண்டஸ்டன் செக்டர் ரம்யா பார்க்க சொல்லியிருக்காரு. ரம்யாக்கு அதுக்கு அர்த்தம் புரியல. ஓகே, அரோராக்கும் அர்த்தம் புரியலங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா அரோராக்கு தெரியாத அர்த்தமே கிடையாது. அரோராக்கு அர்த்தம் புரியலங்கிறது எனக்கு வியப்பா இருக்கு. பட் என்னன்னா இத வந்து பெருசாக விட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் அவரை பொறுத்தவரை அது நல்ல விஷயம்னு நான் பாக்குறேன். பெருசாக்கி இருந்தாங்கன்னா வெறும் கார்டு தூக்கி வெளியில அனுப்பிடுவாங்க அன்னைக்கு. அது மாதிரி உங்களுக்கு பல வார்த்தைகளுக்கு அர்த்தம் பலருக்கும் தெரியல. தட்ஸ் ஃபைன். இப்ப நான் என்ன சொல்றதுக்கு வரேன், கானா வினோத் திவாகர் இஷ்யூக்கு. இப்ப இவர் வந்துட்டு அந்த கேஸ்டிசம் பேசலன்னு சொல்றாரு. இவரை கேஸ்டிசம் பேசினதுனால தான் வெளியில அனுப்புனன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், சபரி வயலன்ட் பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிருக்கான், அவனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து உள்ள வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வந்துட்டு அங்க நிறைய பேருக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்து உள்ள வச்சிருக்கும் போது இவரை தனியா கூப்பிட்டு நீ இப்படி பேசுற, உன்னை வெளியில அனுப்பிடுவோம்னுட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாக்கா அவர் கண்டிப்பா பேசியிருக்க மாட்டார். சாண்டியும் கவினும் எப்படி இருந்தாங்களோ அந்த காம்போ மாதிரி இவங்களையும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ட்ராக் வேற எங்கேயோ போகுது. இது கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஆகல. உள்ள வேற ஏதோ ப்ராப்ளம் போயிருக்கு. அந்த வேற ஏதோ உள்ள போயிருக்கு. அது ஃபுட்டேஜஸ் மட்டும் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகல. 24 ஹவர்ஸ்லயும் டெலிகாஸ்ட் ஆகல, 1 hour ஷோலையும் டெலிகாஸ்ட் ஆகல. வேற ஏதோ ப்ராப்ளம் போயிருக்கு. வேற ஏதோ ப்ராப்ளம் போனதுனாலதான் திவாகரை வெளியில அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா அனுப்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. திவாகருக்கு நிறைய பேர் சொல்றாங்க திவாகர் வந்து வெளியில போறப்போ அவருக்கு வந்து எந்த கவலையும் இல்லை, அவர் வந்து ரொம்ப சாதாரணமா வெளியில போறாரு, ஸ்மைலிங் பேசோட போறாரு பாருங்க. கிடையவே கிடையாது. இவங்க ஜாக்லின் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. வெளியில போறதுக்கு முன்னாடியே ஜாக்லின் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க திவாகர். அவங்க இன்டர்வியூ சொல்றாங்க, எனக்கே இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வெளியில வரீங்கிறத எனக்கு தெரியுங்கிறாங்க. விச் மீன்ஸ் அவர் இன்னும் வெளியில வரல. வெளியில வரதுக்கு முன்னாடி அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ திவாகருக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருக்கு நீங்க தான் வந்து எவிக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறது. அப்போ அதுக்கேற்றபடிதான் நடந்திருக்காங்க. கண்டஸ்டன்ட்டுக்கும் இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். சோ திஸ் நாட் ஃபேர்னு சொல்றேன். இப்போ நீங்க வந்துட்டு கானா வினோத்துக்கும் இவருக்கு திவாகருக்கும் நடந்த பிரச்சனையை தான் நீங்க ஊதி பெருசாக்கி வந்துட்டு ஆல்மோஸ்ட் சரவணன் சார பண்ண மாதிரி தான் இதை பண்ணி அனுப்பியிருக்கீங்க நீங்க இவர திவாகரை. அந்த மாதிரி எல்லாம் பேரை கெடுத்து அனுப்பாதீங்க. ஒரு பிரதீப் ஆகட்டும், ஒரு சரவணன் சார் ஆகட்டும், இப்போ திவாகர் ஆகட்டும், இது வந்து திஸ் இஸ் நாட் ஃபேர்ன்றத சொல்றேன். உங்ககிட்ட வந்து ராஜ்யம் இருக்குது, என்ன சொல்றது, நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப வந்துட்டு அதை தப்பா மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்றோம். ஒரு ஒழுங்கா டீசெண்டா போயிருக்கலாமா இருந்தது. ஐ டோன்ட் நோ வை. இப்போ ஐம் டாக்கிங் அபவுட் கானா வினோத். கானா வினோத் அரோரா கிட்ட பண்ற அந்த சில்மிஷங்கள் சகிக்கல ஹரிஷ். அரோரா மட்டும் பண்ணலையே, ரம்யா கிட்ட பண்ணாரு. ரம்யா அரோரா ரம்யா இவங்க 2 பேரையும் தொடர்ச்சியா அது பண்ணிட்டு இருக்காப்போ ஆரம்பத்துல அது ஓகேவா. ஆரம்பத்துல வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை, அதனால வந்து நம்ம தான் வந்து தப்பா நினைக்கிறோங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தது. பட் இது நேத்து நடந்த விஷயம் வந்து கொஞ்சம் போறாரோ அப்படிங்கிற தாட்டத்தை ஏற்படுது. சம்பந்தப்பட்ட பெண்கள் அப்படின்னுட்டு நீ சொல்றப்ப இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். திவாகர் வந்துட்டு பார்வதிக்கு ரொம்ப க்ளோஸ். பட் ஸ்டில் திவாகர் வந்து இங்க ஷோல்டர் மேல படுக்கிறப்ப இப்படி தட்டி விட்டுட்டு போயா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகேவா? இது வந்துட்டு சம்பந்தப்பட்ட பெண்ணுன்றதுக்கு அதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது. பட் அரோரா கிட்ட நம்ம அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
அரோரா வந்துட்டு என்ன சொல்றது, கலாச்சார பதுமைன்ற மாதிரி வந்துட்டு விஜய் சண்டே அந்த இதெல்லாம் பிரிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு சீனை போட வேண்டிய அவசியம் என்னன்றது தான் கேக்குறேன். நான் எல்லாருக்கும் தெரியும் துஷாரை எப்படியெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டுன்னு. அந்த ஆம்பளை பையன் அவன் சும்மா இருக்கிறான், அவனை அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி வாடான்னுட்டுன்னு பல தடவை கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. ஃபைனலா அந்த பையன் இல்ல ஐம் நாட் ஓகே வித் இட்ன்னு சொல்லிட்டு பையன் வந்து அது வேணான்னுட்டுன்னு போறான். இவ்வளோ வஸ்டா ஒரு கண்டென்ட் அங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வச்ச பிரிக்ஸ வந்துட்டு நியாயப்படுத்த இந்த பெரிய மனுஷன் வராறாங்க அப்படின்றப்ப வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கு. உனக்கு வேணும்னாக்கா உன் படத்துல அவங்கள நடிக்க வச்சுக்கோ, இங்க வந்து உட்காந்து நாட்டாம பண்ணாத அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம். நவ் ஐம் டாக்கிங் அபவுட் இது கானா வினோ. நீ சொல்றது வந்துட்டு ஓகே ஹரிஷ், இப்படி தோள் மேல கை போட்டாரு, அதுவே வந்துட்டு அவ ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு இருக்கா, அது போடுறான்றதே வந்துட்டு வந்து வித் கன்சென்டா வித்தவுட் கன்சென்டாலாம் எனக்கு தெரியல. வித்தவுட் கன்சென்ட் மாதிரி தான் அவங்க அரோராவுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. வித்தவுட் கன்சென்டா வந்து என்ன அவர் டச் பண்றாருங்கிற மாதிரி தான் அரோராவோட கன்சென்ட் இருக்கு. நேற்றுக்கு வீடியோவும் வித்தவுட் கன்சென்ட்ல தான் நடந்தது, வித் கன்சென்டோடலாம் இல்லை. அத சில பேர் ஏஐ எல்லாம் கிடையாது, 24/7 அது லைவ்லயே ஓடுச்சு. ஓகே, இப்ப நீ சொல்றத அந்த சின்ன குழந்தை மாதிரி சிக்கலக்கா அந்த பொண்ணு இப்படி தூக்குனப்போ வந்துட்டு சிக்கலக்கா பண்ணத நீ சொல்றேனே. ஓகே, நான் என்ன சொல்றேன், நானு அது வித்தவுட் கன்சர்னே வச்சுக்கோ. ஒன்ஸ் அவன் அப்படி பண்றப்போ இப்ப இதே பார்வதியா இருந்தாக்கா பலார்னு ஒண்ணு வச்சிருப்பா, இல்ல அசிங்கமா கேட்டிருப்பா, இல்லைன்னா தூரம் போய் கத்திப்பா இது ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பா, இப்படி பண்ணாதன்னு. இல்ல அடுத்த தடவை வந்துட்டு அவனை கிட்ட கூட சேர்க்க மாட்டான். இப்ப we are not at all supporting பார்வதி. இப்ப நாங்க இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றோம். என்ன சொல்றது, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க லேடிஸ் அப்படின்றத வந்துட்டு நாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் நான் காட்டுறேன் நானு. பட் அரோராக்கு ஒன்ஸ் அவனோட டச் உனக்கு பிடிக்காமலாம் கிடையாது, ஒன்ஸ் உனக்கு அந்த டச் பிடிக்கலன்றப்போ அடுத்த தடவைக்கு எதுக்கு சேர்க்கிற கிட்ட, நீ தான் அவன் மேல கைய போடுற. என்ன சொல்றது, இப்படி இப்படின்னு ஆடிட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்போ நீ தானே வந்துட்டு அது என்ன சொல்றது, ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க. ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணிட்டு ஊக்குவிப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கைய வச்சுட்டாங்க காலை வச்சுட்டாங்க, நீ எதுக்கு புலம்புற? திஸ் இஸ் ரியலி வர்ஸ்ட். அந்த என்ன சொல்றது, அது அவங்க இதுக்குள்ள கைய விட்டுட்டு இது பண்ணதாகட்டும், அங்க வந்துட்டு ஏதோ ஓட்டு கேட்கிற மாதிரி கையை தூக்குனப்பவும் வந்துட்டு ஹீஸ் டூயிங் த சேம் திங். கிச்சன்ல கம்ருதீன் எல்லாம் பிளே பண்றப்பவும் ஹீஸ் டூயிங் த சேம் திங். ரியலி வர்ஸ்ட். திஸ் இஸ் வாட் பிக் பாஸ் வாண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நாங்க ஊறுகாய். முதல்ல அடல்ட் கண்டென்ட்டா பேசுறாங்க, இப்ப அடல்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நடக்குது. நீங்க ஆக்ஷனா காட்டிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையாவது பேசிட்டு இருந்தாங்க, இப்ப ஆக்ஷனா காட்டிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இது அப்படியே அலோவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷோ பாக்கிறதுக்கான மக்கள் தயாரா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இவங்க வந்துட்டு அந்த ஹிந்தி ஷோ மாதிரி இப்ப எடுத்துட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம் டெம்ப்ளேட்னு பாக்குறாங்க போல இருக்கு. ஹிந்தி ஷோ மாதிரி கொண்டு போறது தப்பு இல்லைங்க, பட் வந்து கன்சென்ட் முக்கியம். நம்ம வந்து நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித் சொல்ற மாதிரி தான், நோ மீன்ஸ் நோ தான். கன்சென்ட் முக்கியம். கன்சென்ட் இல்லாம வந்து நீங்க ஒருத்தர் டச் பண்றதுங்கிறது தப்பு. நீங்க ஈவன் கன்சர்னா இருந்தா கூட வந்து அதை டெலிகாஸ்ட் பண்றது தப்பு ஹரிஷ். திஸ் இஸ் நாட் மூவி ஆர் சீரியல் ஆர் சம்திங். எடிட்டிங் டீம் பண்றது தானே சொல்றேன். நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். எடிட்டிங் டீம் ஒன்னுக்கும் யூஸ் இல்லாம இருக்காங்க. அவங்க எந்த வீடியோ எடிட் பண்ணணும், எதை வந்து வச்சுக்கணுங்கிற அந்த ஐடியாவே இல்லை. எதை டெலிகாஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. இதை வந்து எடிட்டிங் டீம் பண்ற தப்ப அட்லீஸ்ட் வந்து பிக் பாஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா என்னங்கிறதா தெரியும். அவங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இதுல கானா வினோத்துக்கு சப்போர்ட்டான பிஆர் டீம் என்ன பண்றாங்க, குழந்தைங்களுக்கு அப்பாவான ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எங்க பார்வைக்கு கானா வினோத் பொம்பளை பொறுக்கி அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். என்ன சொல்றது, ஒரு இன்டர்வியூல ஒரு ரிவ்யூல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுதான். இந்த ரிவ்யூவர்ன்றதை விட ஐம் அ ஜேர்னலிஸ்ட், நான் இந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுதான். பட் நோ அதர் வேர்ட்ஸ், இதை விட வந்துட்டு மட்ட ரகமான வேர்ட்ஸ் தான் எனக்கு கிடைக்கதே தவிர ஒரு நல்ல வார்த்தையை கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டு போகலான்றதுக்கு எனக்கு வந்துட்டு எந்த வேர்டும் கிடைக்கல அப்படின்றதுதான் நான் சொல்றேன். நானு ரியலி வர்ஸ்ட். ஒரு பொண்ணு மேல எங்கெங்க கைய வைக்கணும்னுட்டுன்னு ஒரு விதிமுறை இருக்கு. அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல என்ன பண்ணணும்ன்றது இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் சொல்லட்டுமா, சாண்டி ஃப்ரெண்ட் இப்படி பண்றான்னுட்டு நாங்கெல்லாம் சொல்லட்டுமா? இப்போ ஓகேவா இருக்குமா சாண்டிக்கு? முதல்ல எதுக்கு நீங்க சாண்டியை தூக்கிட்டு வந்து இங்க போடுறீங்கன்றதுதான் நான் கேக்குறேன். நானு சம்பந்தமே இல்லாத அந்த பையனை கூட்டிட்டு வந்து இங்க போட்டுட்டு சாண்டின்னுட்டு எல்லாத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு
இப்ப இவர் பண்ற இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலைக்கு சாண்டி வந்துட்டு என்ன சொல்றது, அதோட இதுவை ஏத்துக்க முடியுமா? இதுல பாரு, இவர் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவாராம். அதுவும் இவரு வாட்டர்மெலன் எல்லாம் வந்துட்டு பேசாத பேச்சுக்கள் எல்லாம் கிடையாது. இப்ப சாண்ட்ராவும் பார்வதியும் ஒண்ணு பண்ணாங்க, கானா வினோத்த அந்த பாட்டு வழி நெடுக காட்டு பண்ணின்னு சொல்லிட்டு, அதுக்கு முகம் எவ்வளவு மாறுது தெரியுமா? அப்போ என்ன எனக்கு புரியல, உனக்கு தான் வலிக்குமா, மத்தவங்களுக்கு வலிக்காதா? அந்த ஆள் சொல்றாரு, இதோட விட்டுடு, என்கிட்ட வராத, இன்னும் என்னை பத்தி பேசாத, நான் உங்ககிட்ட பேசலன்னு பல தடவை விலகி விலகி போனாலும் அந்த மனுஷனை போட்டு எவ்வளவு ஆபாசமா பேச முடியுமோ பேசினது நீ, ஆனா வெளியில போனது அந்த ஆள். சம்பந்தம் இல்லாத நடக்குது இது. திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். எங்களுக்கு we are not okay with கானா வினோத் அப்படின்றத சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எஃப்ஜே ஹரிஷ். நம்ம நேத்து பேசினதுதான் எஃப்ஜே அண்ட் வியானா. எனக்கு தெரியல வியானா என்ன கேம் விளையாடுறாங்க, எஃப்ஜே என்ன கேம் விளையாடுறான்றது எனக்கு தெரியல. பட் இது கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கேவலம் அப்படின்றத சொல்லுவேன். ஏன்னா இப்படிதான் எஃப்ஜே வந்துட்டு ஆதிரை யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்றது, அந்த பொண்ணு வெளியில போயிடுச்சு. இது அடுத்தது வியானா வெளியில போறதுக்கு ஆசைப்படுறாளா என்னன்றது தெரியல. இது வந்துட்டு சாண்ட்ரா திவ்யாட்ட பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, எமோஷனலா யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்றான் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்போ வந்துட்டு ஈவன் ஷீ சேஸ் ஆதிரையும் இப்படிதான் பண்ணினா அப்படின்னுட்டுன்னு, திவ்யா உன்னையும் ட்ரை பண்ணா அப்படின்றத உடைச்சாங்க அந்த இடத்துல. என்னையா சான்ஸே இல்லக்கா, நான்லாம் அதுக்கு இதாக மாட்டேங்க்கா அப்படின்னுட்டுன்னு எல்லாம் திவ்யா கொஞ்சம் இது பேசிட்டு விட்டுட்டாங்க. பட் திவ்யா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோ, சட்டையே பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வச்சுக்கோ. பட் ஸ்டில் அவன் எல்லாருமே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த வியானா எஃப்ஜே காம்போ வந்துட்டு மாமா விக்ரம் பண்ணின விஷயம் அது. ஸோ இட் இஸ் கண்டினியூயிங். பட் ஐ டோன்ட் நோ என்ன சொல்றது, அதோட டியூரேஷன் அந்த வேலிடிட்டி எவ்வளோன்றது எனக்கு தெரியல. திஸ் இஸ் நாட் ஃபேர், இந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறது அப்படின்றது. வியானா நெக்ஸ்ட் வியானா எஃப்ஜே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு படத்துல விவேக் சார் வந்து மாவாட்டிட்டு இருக்கிற பொண்ணை லவ் பண்ணுவார். அதுல வந்து நாசர் சார் குஷ்பு மேடம் தான் நடிச்சிருப்பாங்க. நீங்க விவேக் சார் பிறந்தநாள் அதுல வந்து விவேக் சார் நடிச்சிருப்பாரு. வடிவேல் அதை வந்து நீ எப்படா எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்னு சண்டை போடுவார். அது ஓகே. ஏதோ ஒரு படம், எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்லை. பட் வந்து அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மாவாட்டுறாங்களா, அவர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாராம். அது நடுராத்திரி ஒரு 1:30 மணி, ஒரு 1:45 யார் மாவாட்டுவா? அது சொல்லு, எனக்கு அது புரியல. நீங்க 24 என்னத்துக்கு மாவாட்ட போறாங்க? ஏன் நீங்க 24 நீங்க கட் பண்ணி போறீங்கன்னாலும் 1:45 இல்லையாம ஆட்ட போறீங்க. 1:45 மாவட்டம் எப்பயா நீங்க வந்து காலையில சமைக்க போறீங்க? எனக்கு அது புரியல. இவங்க என்ன கண்டென்ட்ல போடுறாங்கன்னு எனக்கு புரியல. அதான் அது எப்படி எடிட் பண்றாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாம, அதெல்லாம் சொல்றேனே, இது எடிட்டிங் டீமும் சரி கிடையாது. இது என்ன ரொம்ப ஆளாளுக்கு அவங்க பங்குக்கு வந்து அது எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அந்த ஷோவை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பானிஜே மேலேயோ இல்ல எண்டமால் மேலேயோ வந்துட்டு உங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் ஏதாச்சும் இருக்கான்றதும் எனக்கு தெரியல. ஸோ உங்க ஃபேமை வந்துட்டு நான் கெடுக்கிறேன் பாருன்ற மாதிரி ஒரு மல்லு கட்டிட்டு எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வில் கோ டு ரம்யா. அம்மாடி ரம்யா, இந்த நான் சொன்னேன்ல சண்டே வந்துட்டு ஷி ஸ்டார்டட் கிரையிங், சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்றத நான் சொன்னேன் நான். என்னன்றது இப்ப வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. பட் அப்போ அழ ஆரம்பிச்ச மேடம் வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இது வந்துருச்சு, நம்ம அவ்வளவுதான்றது வந்துருச்சு. ஸோ தொட்டத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இதுவா எடுத்துட்டு அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்கலான்னு பாக்குறாங்க போல இருக்கு. இவங்க வந்துட்டு மத்தவங்கள என்ன வேணா சொல்லுவாங்க. திவாகரை இவங்க பேசாத பேச்சு கிடையாது, பார்வதி இவங்க பேசாத பேச்சு கிடையாது. இவங்க மத்தவங்கள என்ன வேணா பேசிடுவாங்க. ஆனா இவங்கள யாருன்னா பேசிட்டாங்கன்னா அது வலிக்கும். இப்போ விக்கல்ஸ வந்துட்டு நீ சொல்லிட்டு போன, அந்த வக்ரம் பிடிச்சவன் உன்ன சொல்லிட்டு போறான். இதுல வந்துட்டு அவன் சொல்லிட்டான், எது பண்ணாலும் குத்தம், நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், என்ன எதுவும் செய்யலனா குத்தம்னுட்டு நான் அப்படியே என்னமோ ரைமிங்கா வேற சொல்லிட்டு போறேன். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ உன்னை சுத்திதான் நிறைய கேமரா இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல? அப்போ என்னத்துக்காக நீ இந்த டிராமா பண்ணிட்டு இருக்க? அந்த கேமரால வந்துட்டு அது போக்கஸ் ஆகணும்ன்றதுக்காக இந்த டிராமா பண்றியா? இதுல அந்த பாசமலர் சிவாஜி வேற வந்து மடியில படுக்க வச்சு தட்டி கொடுத்து, எனக்கு தெரியாது நாளைக்கு வந்துட்டு இவ எவிக்ட் ஆகிட்டு போனாலும் இல்ல அவன் எவிக்ட் ஆகிட்டு போனாலும் போயிட்டு அவனும் வந்து அவங்க வீட்டுல உட்காந்து பண்ணான்றது கூட நம்மளுக்கு தெரியல. அந்த அளவு நான் சொல்றேன், ஒரு ஏஜ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அப்பா கூட இப்படி உட்கார வச்சு அழுதுட்டு இருந்தாக்க இது பண்றது கிடையாது. நம்மளே தான் கன்சோல் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்துட்டு இருக்கோம். இது என்னமோ எனக்கு விசித்திரமா இருக்குது.
மடியில படுக்க வச்சுட்டு தலையை கோதி விடுறது அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது நல்ல டிராமா பாக்குற மாதிரி இருக்குது. பட் நீ பார்த்தேன்னா இன்னைக்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நேத்தெல்லாம் வந்து நிறைய ரம்யா மேலதான் கவரேஜ் ஜாஸ்தி இருக்கு. ஒருவேளை இந்த வீக் ரம்யா எவிக்ட் ஆவாங்களான்றது தெரியாது. இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ரம்யாவை வந்துட்டு பேம்பர் பண்றதுக்கு அந்த அன்பு கேங் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த அன்பு கேங்க வந்துட்டு பேம்பர் பண்ணி 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 ரம்யாவை உசுப்பேத்தி விட்டு நீ பேசு நீ பேசு நீ பேசுன்னு சொல்லிட்டு இது நம்ம தான் தைரியசாலி போல இருக்கு நம்ம பேசுறோம்னு சொல்லிட்டுன்னு இதுவும் வந்துட்டு பேசிட்டு இருக்கு. இப்போ வீட்டுல வந்துட்டு யார்கிட்டயும் வந்துட்டு திட்டு வாங்குறது கிடையாது. ஏன்னா திருப்பி 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 ஸ்ட்ராங்கா அடிக்கிறான். இப்போ வீக்கெண்ட்ல வந்துட்டு விஜய் சேதுபதி ரோஸ் பண்றப்போ என்ன பண்றதுன்னுட்டுன்னு இந்த அம்மாக்கு தெரியல. இதுதான் வந்துட்டு என்ன சொல்றது டெய்லி இப்போ சண்டே எபிசோடுக்கு அப்புறம் இப்போ டெய்லி அழ ஆரம்பிச்சது. அழ ஆரம்பிச்சதுக்கு ரீசன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு முடியெல்லாம் கொட்டுது, எனக்கு இது ஹார்மோன் பிரச்சனை இருக்கு, என்ன பீரியட்ஸ் என்ன 11 days ஆகல, எனக்கு எப்பவுமே இப்படி ஆனது இல்ல அப்படி ஆனது இல்ல, இதெல்லாமா நீ வந்து ஒரு ஷோல சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்ப. இதுதான் வந்துட்டு நீங்க எல்லாம் முற்போக்குன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களான்றது எனக்கு தெரியல. இது வந்து திஸ் இஸ் யோர் ப்ராப்ளம். அது உனக்கு பிரச்சனை இருந்தாக்க யார்கிட்டனா சொல்லி அழுதுட்டு அதோட விட்டுடு. கும்பல் சேர்த்துட்டு இல்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல அது எப்படியெல்லாம் இது. இப்போ அது ஆனாலும் வந்துட்டு நான் என்ன சொல்றது இதுவா இருக்கு, எனக்கு உடம்பு முடியல வயிறு வலிக்குதுன்னு உட்காந்துக்க போறேன். ஆகலனாலும் இந்த பிரச்சனை சொல்ல போற, இல்லனாக்கா இருக்கவே இருக்கு லூஸ் மோஷன் சொல்ல போற. நீ வந்து என்னைக்கு பஞ்சாயத்து இல்லாம இருந்திருக்கன்றதுல ஆனா முடி கொட்டி போகுதுன்றதெல்லாம் ஒரு பெரிய பஞ்சாயத்துன்றது வந்துட்டு எனக்கு சுத்தமா புரியல. நீ என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றன்றதும் எங்களுக்கு சத்தியமா புரியல. இதுக்கு மேல ரம்யா பத்தி ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல. வேற என்ன இருக்கு ஹரிஷ் நான் மிஸ் பண்ணது? கெமி திடீர்னு வந்திருக்காங்க. கெமி வாஸ் கிரையிங். எதுக்கு? அவங்களுக்கு நேற்று சாப்பாடு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருந்திருக்கு சாப்பாடுல. நேத்து கெமிகிட்ட சொன்னாங்க காரம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் தயிர் ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கெமி தான் சொன்னாங்க. இல்ல ஹூ குக்டு? சாண்ட்ரா இவங்க திவ்யா தான் பண்ணாங்க. ஓகே. சொன்னாங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க, அரோராவும் சொன்னாங்க, சாண்ட்ராவும் சொன்னாங்க, திவ்யாவும் சொன்னாங்க காரம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னாங்க. இதுல நான் தயிர் ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கெமி தான் சொன்னாங்க. ஓகே. இவங்க திவ்யா என்ன சொன்னாங்க, நான் நாளைக்கு பண்றப்போ நான் காரம் கம்மியா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு காரம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க கெமி சொன்னதுனால நான் சரி நான் காரம் கம்மி பண்ணி கொடுத்துறேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அகெயின் அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. நேற்றே இது வந்து கம்பெனின் கிட்ட சண்டை போயிட்டு இருந்தது இந்த சாப்பாடு விஷயத்துக்கு. இன்னைக்கு மறுபடியும் அதே ப்ராப்ளம் கொண்டு வந்துட்டு காரமா இருக்கு, காரமா இருக்கிறது எப்படி சாப்பிட முடியும் மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. அதான் சாண்ட்ராவும் திவ்யாவும் சொன்னாங்க ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு, சொல்லியாச்சு காரமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னது யாரு அப்படின்னு சொன்னப்போ இவர் பிரஜன் சொல்றாரு நான் தயிர் ஊத்தி சாப்பிடுறேன் அவங்க தானே சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அரோரா வந்து சொன்னாங்க நேற்று நம்ம எல்லாரும் பேசினப்போ நீங்க தான் சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் சரி நான் இனிமேல் சாப்பாடு விஷயம் நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு இவங்களா போய் அழுதுட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல வியானாக்கும் இவங்க கெமிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, வியானா கெமியை பத்தி என்னவோ பேசிட்டு இருக்கு. ஆமா. அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறதுல இன்னொரு விஷயம் டெலிகாஸ்ட் ஆனதான் என்னங்கிறது தெரியல. ஓகே. இதுல சுபிக்ஷா வேற ஜாயின் பண்ணிட்டு அது வேற எச்ச துப்பிட்டு ரியலி அருவருப்பா இருக்கு அந்த சுபிக்ஷா. இப்ப சுபிக்ஷா வியானா கூட அவ்வளவு க்ளோஸா இருந்தது, அது பிரேக் ஆயிடுச்சு. இல்ல சுபிக்ஷா வந்து உங்களுக்கு நேரத்துக்கு தகுந்தாற போல யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அவங்களோட போய் ஜாயின் ஆகுற பொண்ணு. இது வரைக்கும் எந்த டேலண்ட்டும் வெளியில காட்டல. அப்பதான் நாமினேஷன்ல பெருசா வர முடியாது. ஒரு இன்கேஸ் வந்து இவங்க டீம்ல யாராவது ஒருத்தர் வெளியில போனாலும் அவங்களுக்கு அந்த டீம்ல இருந்து ஓட் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சுபிக்ஷாக்கு. சோ அதனால அந்த கேங் விட்டு அவங்க வெளியில வர மாட்டாங்க. வியானா வந்து தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் எப்படிப்பட்ட கேரக்டருங்கிறத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன் வியானா. சோ அந்த வகையில வந்து வியானா எனக்கு தெரிஞ்ச ஷீ இஸ் கோயிங் ரைட் வே. எனக்கு தெரிஞ்ச கரெக்டான ரூட்ல போறாங்க. அங்கங்க சில விஷயங்கள் அவங்களுடைய ஆக்சென்ட் ஆகட்டும், அவங்களுடைய தேவையில்லாத ஸ்டைல் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. இதுல வந்து இப்போ சோசியல் மீடியால இவங்க வியானாவோட ரியல் நேம் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ரக்ஷின்னு ஒரு பேர் இருக்கு, ஷிபாபா ரக்ஷா அண்ட் ரஷிபா பானுவா ரக்ஷான்னு மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வியானான்னு மாத்திருக்காங்க. சோ வாட்ஸ் ராங் எனக்கு தெரியல. ஒரு பேரை வச்சு அது வந்து இந்த ரக்ஷாங்கிற பேரே உங்களுக்கு வந்து இதாதான் இருக்கு. நல்ல பேரு தான் ரக்ஷாங்கிற பேரு. அதை வந்து நீங்க வியானான்னு மாத்துறீங்க, ஓகே அது அதுவும் ஓகே தான். ரெண்டும் உங்களுக்கு வந்து
இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சூட் ஆகிற நேம்ஸ் தான், அது ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க நேம் மாத்துறதும் தப்பு இல்லை, உங்களுடைய ஸ்லாங் வந்து உருது, உங்களுடைய மதர் லாங்குவேஜ் உருது, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா நீங்க பேசுற அந்த என்ன சொல்றது ஆக்சென்ட், நீங்க வெளியில ஒரு டைப்பா பேசுறீங்க, ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி பேசுறீங்க, இங்க ஷோல ஒரு மாதிரி பேசுறீங்கிறப்போ அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை பிரச்சனை ஆகுது. ஆகுது. அந்த இடத்துல தான் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவங்க ஏன் எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பேசுறாங்க, ஏன் வந்து ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு அது என்னமோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி தோணுது. ஓகே, ஃபேக்கா இருக்கு. ஆமா, அது அந்த ஆக்சென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓவியா ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஓவியாவுக்கு அப்புறம் அந்த ஆக்சென்ட் பெருசா யார்ட்டையுமே எனக்கு தெரிஞ்சு பார்க்கல. ஓவியா மாதிரி பண்ணா நம்ம வந்து வெளியே தெரியும், கேமரால நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ஓவியா ஓவியா. அதுதான் இப்ப அந்த கேமரா பார்த்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் யார்கிட்ட போய் பேசுறது, நான் உங்கள்கிட்ட எனக்கு இப்ப கஷ்டம் இருக்கிறப்ப நான் பேசுறேன் நீங்க அப்படின்னு எல்லாம் ஓவியா பேசுறாங்க. ஓவியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவியா ஆர்மி ஸ்டார்ட் பண்ணும்போது பெய்டு கேங், அந்த பெய்ட் கேங்ல வந்து திடீர்னு கூட்டம் கூட்டமா போய் குரூப்பா சேர்ந்தாங்க எல்லாம். அதனால அந்த ஓவியா ஆர்மி பெருசா கிரியேட் ஆச்சு. வியானாக்கு ஓகே. ஆர்மி எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வியானாக்கு ஆர்மியே கிடையாது முதல்ல. இவங்க பெய்ட் பாட்ஸ் வச்சுக்கிட்டு பெய்ட் குரூப் வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாலையும் யூடியூப்லயும் வந்து பேச வச்சுட்டு இருக்காங்க தவிர பெருசா எங்கேயும் வியானாக்கு ஆர்மிங்கிறது இது வரைக்கும் கிரியேட் ஆகுது. 43 நாள்ல கிரியேட் ஆகுது. இனிமே கிரியேட் ஆகும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஓகே. அதர் திங் வந்துட்டு இப்போ சாண்ட்ரா வந்து கிழவின்னு சொன்னது வந்துட்டு யூடியூப்ல உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் அது எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்றது தான் நான் கேட்டேன். ஏங்க, 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு எனக்கு தெரிஞ்சு. சாண்ட்ராக்கு 40னா உங்களுக்கு ஒரு 44 45 இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். 4 வயசு வித்தியாசம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேசுறாங்க. நீங்க கிராமத்துலயோ இல்ல வந்து கேரளால பொதுவா அந்த மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு பக்கம் கிராமத்துல போனீங்கன்னாலும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வரதான் செய்யும். வயசானவங்கள அந்த கேள்வி இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க. வயசானவங்க 30 வயசுல இருக்கிறவங்களே வந்து 45 வயசுல இருக்கிறவங்க கிழவின்னு தான் சொல்லுவாங்க கிராமத்துல. ஆமா, நீ சோஷியல் மீடியால பாரு, ஒருத்தரோட கருத்து பிடிக்கல, இந்த அரசியல் கருத்தெல்லாம் போடுறப்போ ஒருத்தரோட கருத்து பிடிக்கலன்னா என்ன சொல்றது, அவங்க வந்து டிவி நியூஸ் ரீடரா இருப்பாங்க, ஆங்கரா இருப்பாங்க, என்ன ஏது அவங்க டெசிக்னேஷன் என்ன, நாம அவங்கள கலாய்க்கலாமா, அதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த கேள்வி வந்துட்டா அப்படின்றத போடுறது. ஏன் அது என்ன மாதிரி ஒரு இதுன்றது எனக்கு தெரியல எனக்கு. இப்ப நீங்க சொல்றதுனால அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, இத நீங்க சொல்லிதான் வந்துட்டு அவங்க டவுன் ஆகணும். அவங்களுக்கு அவங்கவுங்க இது தெரியும், இந்த வயசுல இது இருக்கும், இந்த வயசுல இது இருக்கும்னுட்டு அவங்க அவங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னுட்டு சோஷியல் மீடியால நீங்க வந்து அப்போ நீங்க பேசினா கரெக்ட், எங்க சாண்ட்ரா பேசினா தப்புனாக்கா அதுல ஒன்னும் எனக்கு அது என்ன சொல்றதுன்றது தெரியாம ஒரு விஷயமா தான் இருக்கு. வாட் எல்ஸ் ஹரிஷ், வேற எதனா மிஸ் பண்ணிருக்கோமா? எல்லாம் கவர் பண்ணிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சு யா, எல்லாம். என்னது பிரவீன் காந்தி இது ஏவி போடுறாங்க. ஏர்னிங் வீடியோன்னு அதை போட்டுருக்காங்க. அது உள்ள போறாரா இல்ல வந்து தப்பா வீடியோ வந்து போட்டுட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று ஃபுல்லா ட்விட்டர் கம்ப்ளீட்டா டவுனா இருந்தது. அதனால ம். வேற அத வேற ஏதாச்சும் ஏதாவது வீடியோ வீடியோ அப்லோட் போட்டுட்டாங்களா, பண்றதுக்கு இதை பண்ணிட்டாங்களே. அது அப்படிதான் எனக்கு தோணுது. நீங்க பிரவீன் காந்தி உள்ள அனுப்புறாங்க அப்படின்னா பிரவீன் காந்தி பதில் எனக்கு தெரிஞ்சு இவங்களை அனுப்பலாம். விக்டர் போனாங்கல்ல அந்த அதிரை. ஆதிரி, ஆதிரி அனுப்பலாம் நீங்க பிரவீன் காந்திக்கு பதிலா. யா. பிரவீன் காந்தி உள்ள போய் அவர் என்ன பண்ண போறார்? அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல பெரிய ரகலை பண்ணியிருக்காரு, அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த சங்கத்துல அங்க அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அங்க அவருடைய சைட்ல இருந்து எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி மீட்டிங்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் போயிருக்கு, அவங்க வந்து கம்ப்ளீட்டா நடிகர்களும் பங்கெடுத்துக்கணும், வரவு செலவு கணக்குகள்ல நடிகர்களும் பங்கெடுத்துக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டா ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா பல விஷயங்கள் அங்க தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் தரப்புல இருந்து எனக்கு சொன்னாங்க. பட் என்னன்னா அவங்க அங்க பண்ண ரகலையே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரா, ஒரு டைரக்டரா, ஒரு ஆக்டரா அவரால் அந்த நடிகர் சங்கத்திலேயே தயாரிப்பாளர் சங்கத்திலேயே வந்து குரல் கொடுக்க முடியும். பிக் பாஸ் ஹவுஸ்ல அதே வீரியத்தோட குரல் கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. பட் ஆதரைனா ஆதரை வந்து ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவாங்க உள்ள வந்தா. இப்ப வந்து கண்டிப்பா ஷில் ப்ளே கேம். அவங்க ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க, ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆதரை உள்ள வந்தாங்க அப்படின்னா யாரை நீங்க உள்ள கொண்டு வர போறீங்கன்னு இன்னும் தெரியல. இன்னொரு ஒயிட் கார்டு என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருங்கிறது தான் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. பிரவீன் காந்தி உள்ள போறதை விட ஆர்வை போறது பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். பிரவீன் காந்தி அவர்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்குன்றது எனக்கு தெரியல. அவரை உள்ள அனுப்பி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அவரு தயாரிப்பாளர் சங்கத்துல நிறைய ஏகப்பட்ட ரகலை பண்ணாரு. 2 வீக்ஸ் ஆச்சு இப்ப தயாரிப்பாளர் சங்கம் கூட்டம் நடந்தது, பொதுக்குழு கூட்டம்
நடந்து 2 வீக்ஸ் தான் ஆகுது. அங்க ஓகே ஏகப்பட்ட ரகலை நடந்து இவர் தான் வந்து ஸ்டேஜ் ஏறி அந்த பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஓகே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல அதே மாதிரி பஞ்சாயத்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே லெட்ஸ் see. ஆனா நிறைய விஜய் சேதுபதிய கழுவி கழுவி ஊத்தினார். இப்ப நேத்து அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க கழுவி கழுவி ஊத்துவோம்னுட்டு. அந்த மாதிரி விஜய் சேதுபதியை நல்லா கழுவி கழுவி ஊத்தி இருக்காரு வெளியில. அது எப்படி சேர்ப்பாங்கன்றது எனக்கு தெரியல. சோ லெட்ஸ் see ஹரிஷ், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னுட்டுன்னு பார்த்தா. ஆனா பட் இந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப போரிங்கா தான் எடுத்துட்டு போறாங்க டாஸ்க் எல்லாமே. நீங்க ஏதாச்சும் பிசிக்கல் டாஸ்க கொடுத்து அடிச்சுக்கிட்டோன்னு கூட கூட விட்டுறலாம் போல இருக்குது. அவ்வளோ மாவு மோசமா எடுக்கிறது இருக்கு. தான் பிசிக்கல் டாஸ்க் ஆனா அவங்களுக்கு. எப்படி அந்த மாவை எடுத்து கொட்டுறது தான் பிசிக்கல் டாஸ்க் அவங்களுக்கு. பிசிக்கல் டாஸ்க் அது இல்ல. இது எப்படி இருக்குன்னா விக்ரம்க்கு சாதகமா இருக்கு. இல்ல எனக்கு இது என்ன வருத்தம்னா திவாகர் இல்லாத டைம்ல இப்படி ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுதான். ஓகே. சோ பார்க்கலாம் ஹரிஷ், என்ன நடக்குதுன்னுட்டு பார்த்துட்டு நாளை பேசுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ.